நாம் விசேஷ நாட்களில் இந்த ஜவ்வரிசி பாயசத்தை செய்து கொடுத்தோம் என்றால் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான ஜவ்வரிசி பாயாசம் செய்வதற்கு 1 கப் ஜவ்வரிசியை நன்றாக சுத்தம் செய்து 1 மணி நேரம் ஊற வைத்து விடலாம். 1 மணி நேரம் ஊற வைத்த பின் வறுத்து பாயாசம் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி இந்த அளவு நன்றாக ஊறி வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். தண்ணீர் நன்றாக வடியவும் நெய்யில் வறுத்து எடுத்து விடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய் சூடானதும் ஜவ்வரிசியை சேர்த்து விடலாம். 2 நிமிடம் நன்றாக வறுக்க வேண்டும். இந்த அளவு வறுப்படவும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். ஜவ்வரிசியை வேக வைப்பதற்கு 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஊற வைத்ததால் 2 சத்தத்திலே நன்றாக வெந்து வந்துவிடும். பேனில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பாதாமை வறுத்து எடுத்து விடலாம். நெய் சூடானதும் பொடித்த முந்திரி பாதாமை சேர்த்து விடலாம். நன்றாக பொரிந்து வரவும் பாயாசத்தில் சேர்த்து விடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் குக்கரை திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி நன்றாக வெந்து வந்துவிட்டது. இதனுடன் 1/2 லிட்டர் பால் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் சேர்த்து நன்றாக கொதிக்க விட வேண்டும். பால் சேர்த்து இந்த அளவு கொதிக்கும் பொழுது 4 ஏலக்காயை தட்டி சேர்த்து விடலாம். குங்குமப்பூ சேர்த்து விடலாம். பாயாசத்திற்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்து விடலாம். 2 கப் ஜீனி சரியாக வரும். ஜீனி சேர்த்து இந்த அளவு கொதித்து வரவும் வறுத்த முந்திரி பாதாமை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு சிவந்து வரவும் பாயாசத்தில் சேர்த்து விடலாம். வறுத்த முந்திரி பாதாமை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கி விடலாம். மிக சுவையான ஜவ்வரிசி பாயாசம் அருமையாக ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க ஜவ்வரிசி பாயாசம் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் இந்தளவு தளர்வாக இருந்தால்தான் நன்றாக ஆறவும் கெட்டிப்பட்டு வந்துவிடும். நாம் விசேஷ நாட்களில் இது செய்து கொடுத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் இதை செய்து கொடுத்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.